So question to you. To your right. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அண்ட் வெற்றிகரமாக இந்த லெவலை கொண்டு வந்திருக்கிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி டு ட்ரீம் வாரியர்ஸ் ஃபார் பேக்கிங் தம் ஆல் த வே த்ரூ. சார், நாங்கள் கேட்க வேண்டியது, இது கார்த்திக் நேதாவுடைய வாழ்க்கையால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா, இல்லை த ஹோல் திங் தட் ஹேப்பன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஸ்டோரியா? இல்லை சார், இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான். இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 சம்பவங்கள். இவர் வந்து ஒரு டைம் போலீஸ், எனக்கு சரியா தெரியல, நான் ஒரு அவுட்லைனாக நான் சொல்கிறேன். போலீஸ் இவர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. இங்கேயே உக்காரு, நான் வர வரைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துட்டு ஓடிட்டாரு. தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது. ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்போ நாங்க ஃபீல் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இவர் பார்க்கும்போதெல்லாம் லிட்ரலி பயம்தான், ஒரு மாதிரி. ஆனா இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா, நான் அப்படி பண்ணிருக்கேன், எப்படி ஓப்பனா அடிக்கிறாரு, எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல. நான்லாம் ரொம்ப நல்லவனாட்டு நடிப்பேன். நம்ம எல்லாருமே நடிப்போம், யாரும் இங்க விதிவிலக்கு இல்லை. நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா? இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கலான்ட்டு. சிலது வந்து சொல்ல முடியாதுங்க, சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க சொல்ல முடியாது. ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும். அப்புறம் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்கு, அதை மக்கள் கொஞ்சம் பழகிருக்காங்க. அது இப்பதான் மாறிட்டு வருது. மாற்றமும் வேணும், அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும், அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையா வந்திருக்கு.